வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கார்த்திக் பேசுகிறேன். நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். இது வந்து ஒரு சார்டர் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர், அவரோட ஜாதகம். ஜாதக ரீதியாக அப்படியே ஒரு சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணார். ஏன்னா சிஏ எக்ஸாம் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா. அதனால் வந்து இவர் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எப்போ கம்ப்ளீட் பண்ணார், அதை பற்றி நம்ம பேசலாம் இருக்கேன். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், லக்னாதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். மிதுன லக்னம் ஒரு உபய லக்னம் சொல்லுவோம், காற்று ராசி. உபய லக்னம்னா தொடர்ந்து பயணங்கள், தொடர்ச்சியான பலன்களும் இருக்கும், அதே நேரத்தில் தொடர்ச்சியான பலன்கள் இல்லாதவும் போகும் வந்து. ஏன்னா சரம் ஸ்திரம் சேர்ந்தது தான் உபயம். சரம் தொடர்ந்து பலன்களை கொடுக்கும், தொடர்ந்து பயணங்களை செய்யும். ஸ்திரம் நீடித்து நிலைத்து பலன்களை தரும். தொடர்ச்சியாக பயணம் பண்ணியிருப்பாங்க, சைலண்டாக உட்காந்துருவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க. இதுதான் வந்து உபய லக்னம், உபயராசியோட ஒரு தத்துவமாக நம்ம வச்சுக்கலாம். வந்து லக்னாதிபதி புதன் 12ஆம் வீட்டில் இருக்கார். ஓகேங்களா? இந்த 12ஆம் வீட்டில் இருக்கிற புதன் வக்ர கதியில் இருக்கார். வந்து ஒரு கிரகம் வக்ரமானால் அது வந்து இயல்பான விஷயத்தை தாண்டி செய்யும். நேர்கதியில் செல்லாமல் அது வக்ரமானதால் இயல்பான விஷயங்களை கொஞ்சம் மாறுபாடுகளோடு செய்யும். வந்து புதன்னா அறிவாளி, தெளிவு, சிந்தனை, புத்தி கூர்மை. இது புதன், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வந்து இதுதான் விஷயம். வந்து இந்த புதன் 26 டிகிரியில் இருக்காரு. இந்த 26 டிகிரியில் இருக்கிற புதன் வந்து மிருகசிடம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அந்த புதன் மிருகசிடம் 1ஆம் பாதம் என்பது செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாய் யாரு? இந்த லக்னத்துக்கு 6க்கும் 11க்கும் இடையே செவ்வாய். 6ஆம் பாவம் போட்டி தேர்வுகளில் போட்டி போட்டு வெற்றி பெறுவது. 11ஆம் பாவகம் ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறது, உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறது, எல்லாம் உங்கள் ஹோப்ஸ் அண்ட் விஷயஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது 11ஆம் வீடு தான். வந்து 6ஆம் பாவம் போட்டி தேர்வு வெற்றி பெறுது. அந்த வீட்டை அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்காரு. 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள் தீய கிரகங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் எப்படியே 3, 6, 10, 11னா கண்டிப்பாக வெற்றின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார். சிம்ம ராசி வந்து நட்பு ராசி, ஸ்திர ராசி, நீடித்து நிலைத்த பலன்களை கொடுக்குறது. நெருப்பு ராசி, தலைமை பொறுப்புக்கு போகிறது, லீடர்ஷிப் குவாலிட்டியில் போய் நிற்கிறது. இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கிற புதன் வாங்க நட்சத்திர சாரம் செவ்வாயோட சாரம் 6, 11 கூடியவர். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சூரியன் இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி. தைரியம், வீரியம், விடாமுயற்சி, அந்த துணிச்சல், செல்ஃப் எஃபர்ட், விடாமுயற்சியாக இருக்கிறது 3ஆம் பாவம் தான். அந்த அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை புதாதித்ய யோகம் சொல்லணும். ஆனால் 15 டிகிரி விலகி இருக்காங்க. ஏன்னா சூரியன் சுயசாரத்தில் இருக்கார். கிருத்திகை 4ஆம் பாதம் 15 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த புதாதித்ய யோகம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். அந்த க்ளோஸ் கன்ஜெக்ஷன் இல்லை. அதனால் இந்த புதாதித்யம் கொஞ்சமாக தான் இருக்கும். வந்து இப்போ இந்த கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து எதுவாக இருந்தாலும் இந்த புதன் வந்து இந்த 3ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகிட்டார். அதே மாதிரி 3ஆம் அதிபதியோடும் கனெக்ட் ஆகிட்டார். வந்து புதாதித்யம்னா வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க, டேலண்டாக இருப்பாங்க, அறிவு, புத்தி கூர்மை, இது பற்றி தான். அறிவாளி தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் தான் அந்த யோகம் இங்கே வேலை செய்யுது. வந்து ஓகேங்களா? இது ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த செவ்வாய் 6க்கும் 11க்கும் அதிபதி, அவரை பற்றி சொல்லியாச்சு. இந்த செவ்வாய் வந்து 5 டிகிரியில் இருக்குது, கேது நட்சத்திர சாரத்தில் இருக்குது, கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் தன்னோட ஆதிபத்தி வீடான 11ல் கனெக்ட் ஆகுது நட்சத்திரத்தை மூலயமா. வந்து ஓகேங்களா? 5ஆம் வீட்டில் ராகு, பூர்வீகத்திட்டு வெளியே போகிறது. ராகுனா வந்து வேற்று மதம், வேற்று கலாச்சாரம், வேற்று மொழி, பூர்வீகத்திலிருந்து வெளியே போய் சக்ஸஸ் பண்ணுறது. 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். குரு வந்து லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடையவன். உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம், பாதகாதிபதினு சொல்லுவோம். ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்லிஃப்ட் ஆகுது. ஒரு லைஃப்பில் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே ஜெயிக்கிறது. இது வந்து 7ஆம் பாவம் கொடுக்கும். வந்து 10ஆம் பாவம் தொழில். 7ஆம் பாவம் அப்படியே திருமணம், நம்ம லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், சொசைட்டி, சமுதாயம், இதெல்லாம் 7ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். இந்த பிஸ்னஸ்ஸு, உங்களோட ப்ரொஃபஷன், எந்த பிஸ்னஸில் போகிறீங்க, எந்த ப்ரொஃபஷனில் இருக்க போகிறீங்க, உங்களோட கரியர், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், பணம் சம்பாதிக்கிறது. அப்போ 7க்கும் 10க்கும் முடிவான குரு வந்து இங்கே 6ஆம் வீட்டில் வக்ரகதியில் இருக்கார். 17 டிகிரி இருக்கார். 6ஆம் வீடு குரு வந்து இது நட்பு ராசின்னு சொல்லுவோம். விருச்சிகம் என்பது நட்பு ராசி. குருக்கு நட்பு ராசி விருச்சிகம். இது ஒரு ஸ்திர ராசி, நீர் ராசி. இங்கே இருக்கிற குரு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார், சென்டிமெண்ட்டாக இருப்பார். இந்த எமோஷ்னலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வந்து பரிவாக இருப்பாங்க. இந்த என்ன சொல்கிறது, ஒரு மர்சி, கருணை, இது எல்லாமே இந்த குருக்கிட்ட இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசியாக இருந்தாலும் இந்த கருணை குருக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். கொடூரமான குணங்கள் வெளிப்பட்டாலும் கருணை அங்கே உள்ளே உண்டு. விருச்சிக ராசி கொடூரமான ராசி. குரு வக்ரமாக இருக்காரு. வக்ரமான கிரகங்கள் இயல்புக்கு நேராக வேலை செய்யும். வந்து பல தடவை முயற்சி பண்ண வைக்கும், ஒரே தடவை ரிசல்ட் கொடுக்காது. வந்து ஓகேங்களா? இந்த குரு 17 டிகிரியில் இருக்கார். 17 டிகிரி என்பது கேட்டை 1ஆம் பாதம்.
அப்பனா வந்து புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. 7க்கும் 10க்கும் உடையவன், கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு, சப்தமாதிபதி தசமா கேந்திராதிபதியான குரு 6ஆம் வீட்டில் இருந்து லக்னாதிபதி புதனோட கரெக்டாக வராரு. ஏன்னா புதன் தான் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், நீங்கள் அக்கௌண்டன்ட் ஆகணும், சிஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், சிஎம் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஆகணும், சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆகணும், இது எல்லாமே புதன் தான் லக்னத்தில் புதன் தான் டிசைனிங் ஃபேக்டராக இருக்குது. புதன் வந்து 12ஆம் வீட்டில் இருந்தாலும் இது நட்பு வீடு புதனுக்கு வந்து, ஓகேங்களா. இந்த 10ஆம் அதிபதி லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகிறார், புதனோட கனெக்ட் ஆகிறார். இது வந்து நல்ல ஒரு சைன். 9ஆம் வீட்டில் சனி இருக்கார், 8க்கும் 9க்கும் உடையவர். அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி, அசிங்கம் அவமானம் ஆயுள் கண்டம் விபத்து, மிகப்பெரிய அசிங்கம் மிகப்பெரிய அவமானம் இருந்தாலும் மிகப்பெரிய சொத்தும் இருக்கும். அவர் 9ஆம் வீட்டில் இருக்கார், 8க்கும் 9க்கும் உடையவர். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் என்னது? அதிர்ஷ்டங்கள், ஹையர் எஜுகேஷன், பிஹெச்டி பண்ணணும்னா, தெய்வ அருள், அப்பா, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், உங்களுக்கு முக்கியமாக வந்து அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள். இந்த சனி வந்து இது வந்து கும்பராசி வந்து ஒரு காற்று ராசின்னு சொல்லுவோம், ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். இந்த நீடித்த நிலைத்த பலன்களே கொடுக்கும். இந்த 2 ஸ்திர ராசியும், இந்த புதனும் சூரியனும் குருவும் சனியும், இது 3மே ஸ்திர ராசி. இருக்கிற கிரகங்கள்லாம் நீடித்து நிலைத்த பலன்களை கொடுக்கும். கேரக்டர் வைஸ் ஸ்டப்பனாக இருப்பாங்க. அது சனியோட கேரக்டர் மொத்தமாக இருக்கும். வந்து சனி 29 டிகிரியில் வந்து இருக்காரு. 29 டிகிரி வந்து குருவோட டிகிரி நட்சத்திரம், அதாவது புரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்காரு. 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு. குருவோட சொந்த வீடு 7, 10. 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி குருவோட நட்சத்திரத்தை வாங்கினால குருவோட சொந்த வீடான 7, 10யும் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு. இப்போ குரு 9ல் இருந்து 7, 10, 6, 8 ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த சனி வந்து குருவோட சாரத்தில் இருக்காங்க. வந்து 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, தனம், குடும்பம், வாக்கு, பேச்சு, திறமை, அந்த 2 கூடியவன் சந்திரன் வந்து 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பணம், குடும்ப வாழ்க்கை, உங்களோட லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ், உங்கள் பணம் முழுக்க 2ஆம் பாவம் தான். உங்கள் பேச்சு, உங்களோட முகங்கள், உங்களோட ட்ரேடிங், உங்களோட சொன்னால் உங்களோட அம்மாவோட லாபஸ்தானமே இதான் சொல்லலாம். சந்திரன் வந்து இந்த சந்திரன் வந்து 10ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 10ஆம் பாவத்தில் சந்திரன் வந்து மீனராசியில் சந்திரன் வந்து சமம் நிலையில் இருக்காரு. இது வந்து ஒரு இது வந்து ஒரு நீர் ராசி, உபயராசி. நீர் கிரகமான சந்திரன் நீர் ராசியிலே இருக்கிறதுனால சந்திரன் ரொம்ப பிடிச்ச வீடு வந்து ஏன்னா சந்திரன் ஒரு நீர் கிரகம், இன்னொரு நீர் ராசியான மீனத்தில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப பிடிச்ச வீடு, சமுத்திரத்தை குறிக்கிற வீடு வந்து. 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், தனாதிபதி தொழில் ஸ்டார்ட் இருக்கார். வந்து தொழில் மூலமாக பணம் வருவது, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் மூலயமா, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், அப்புறம் நம்ம அட்வொகேட்ஸு, லாயர்ஸு, இன்ஜினியர்ஸு, என்னென்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குதோ அங்கே இருக்கார். தனாதிபதி 10ஆம் வீட்டில், அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மூலிமா ஒரு இன்கம் அது வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி இருக்கார். 23 டிகிரி வந்து ரேவதி 2ஆம் பாதத்தை குறிக்குது. ரேவதி 2ஆம் பாதம்னா புதனோட நட்சத்திரம். புதன் தான் வந்து அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, கணக்கு, மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், கணக்குனாவே புதன் தாங்க. இந்த தனாதிபதியான சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்து புதனோட கனெக்ட் ஆகிறார். புதன் தான் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங். தனாதிபதி 10ஆம் வீட்டிலிருந்து புதனோட கனெக்ட் ஆகிறார். லக்னாதிபதியோட 4ஆம் அதிபதியோட அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ், மேக்ஸ். அதே மாதிரி இந்த 10ஆம் அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் இருந்து புதனோட கனெக்ட் ஆகிறார். புதனோட கேட்ட நட்சத்திரம் இருக்காரு. இப்போ 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் புதனோட கனெக்ட் ஆகிறாங்க. 2ஆம் பாவம் பணம், குடும்ப வாழ்க்கை, பேச்சு. 10ஆம் பாவம் தொழில். அந்த அதிபதிகள் வந்து லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகிறாங்க. லக்னாதிபதி தொழில் தாங்க அக்கௌண்ட்ஸ், புதன் தாங்க அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இதுதாங்க. ஓகேங்களா. 11ஆம் வீட்டில் கேதுவும் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 5க்கும் 12க்கும் முடியும். இந்த லக்னத்துக்கு யோகக்காரக பிளானட்னு சொல்லலாம். வந்து இந்த கேது வந்து சுயசாரத்தில் இருக்குது, இந்த சுக்கிரனும் சுயசாரத்தில் இருக்குது, சூரியனும் சுயசாரத்தில் இருக்குது, ராகுவும் சுயசாரத்தில் இருக்குது. சுயசாரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கும், அடமெண்ட்டாக இருப்பாங்க. அந்த கிரகத்தோட கேரக்டர் 100% அங்கே வேலை செய்யணும்னா கேதோட முழு கேரக்டர் அங்கே வேலை செய்யும், சுக்கிரனோட முழு கேரக்டர் வந்து வேலை செய்யும். இப்போ இந்த 11ஆம் வீடு வந்து லாபஸ்தானம், உங்களோட ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள், எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் முடிப்பீங்க. எது ஆசை நல்ல விருப்பமோ தீய விருப்பமோ அது எல்லாமே நடைபெறும். வந்து இது வந்து மேஷராசி 11ஆம் வீடு. மேஷராசி வந்து சரராசி, அதே நேரத்தில் நெருப்பு ராசி. தலைமை பொறுப்புக்கு போகிறது, லீடர்ஷிப் குவாலிட்டி நிற்கிறது, தலைமை
பதவியை அலங்கரிப்பது வந்து டாப்பில் போகிறது, ஹையர் பொசிஷனில் போகிறது, ரொம்ப கோபம் வரும், கோபக்கார சுக்கிரன் கேது இது வந்து ஒரு நெருப்பரசர்கள் அதிகமாக கோபம் வரும். அது இல்லாமல் ஒரு சரராசியர்கிட்ட வந்து இந்த கேதுவும் சுக்கிரன் வந்து தொடர்ச்சியான பலன்களை கொடுப்பாங்க. அது நல்ல பலனும் கெட்ட பலனும், ஆனால் இங்கே மிக்ஸ்டு ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து நல்ல பலனும் தீய பலனும் சேர்ந்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா பாண்டாம் அதிபதியும் இந்த சுக்கிரன் அஞ்சாம் வீடு நல்ல பாவகம், பாண்டாம் பாவம் தீய பாவகம். அதனால் வந்து ரெண்டு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தா வந்து சுக்கிரன் பலன் கொடுப்பாரு. எப்பவுமே சரராசி, இதுவும் சரராசி, இதுவும் சரராசி, இதுவும் சரணம் தான், இதுவும் சரணம் தான். 4 சரராசிகளில் இருக்கிற கிரகங்கள் தன்னோட தசா புக்தி அந்தர காலத்தில் தொடர்ச்சியான பலன்களை கொடுப்பாங்க. வளர்ச்சி இது நேர்க்கும். அதே மாதிரி பலன்கள் நல்ல பலனாக இருந்தாலும் தொடர்ந்து இருக்கும், தீய பலனாலும் தொடர்ந்து இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட் ஆடிட் ஆனது காரணம் லக்னாதிபதியோட தொழில் தான், லக்னாதிபதி புதனோட தொழில் தான் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், மேக்ஸ். அவர் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் இது வந்து நட்பு ராசி, புதனோட நட்பு ராசி. இது வந்து ஒரு ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். இருக்கிற புதன் வந்து நீடித்த நிலைத்த பலன்களை கொடுப்பார். சூரியனும் நீடித்து நிலைத்த பலன்களே இருப்பார். இந்த புதன் வந்து 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் நட்சத்திர சார்பில் இருக்காரு. செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்காரு. 3ஆம் பாவம் வெற்றி, கீர்த்தி ஸ்தானம், புகழ்ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11 வெற்றிகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாவகங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 10ஆம் அதிபதி குரு 6ஆம் வீட்டில் இருந்து புதன், லக்னாதிபதி புதனோட நட்சத்திரமான கேட்டையில் இருக்காங்க. இதுவும் வந்து ஆடிட்டிங் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு சூப்பர். தனாதிபதி சந்திரனும் புதோட நட்சத்திரத்தில் இருந்து 10ஆம் பாவத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் மூலிமா அது தொழிலாக பண்ணுறது, அது அந்த ஜாப்பில் போயிட்டு இருக்கிறது, அதன் மூலயமா வருமானம். 2ஆம் அதிபதி 10ஆம், அது மூலிமா அக்கௌண்ட்ஸ் மூலிமா வருமானம் வருவது, இதெல்லாமே இதுதாங்க விஷயம். இப்போ நடப்பு தசா வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிர தசை போயிட்டு இருக்கு. வந்து சுக்கிர தசையில் சனி புக்தி 2012 ஜூன் மாதம் ஆரம்பிச்சு 2023 ஜனவரியில் சிஏ கோர்ஸ் முடிச்சிருக்காரு. 10 வருஷம் பண்ணியிருக்காரு. காரணம் புதன் வக்ரமாக இருக்குது. 10ஆம் அதிபதி குருவும் வக்ரமாக இருக்கும். வக்ரமான கிரகங்கள் பல தடவை முயற்சிகளை செய்ய வைக்குது. ஒரு விஷயத்தில் கிடைக்க விடுது, 4 அட்டம் கிடைக்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் பார்த்தது வந்து, இது வந்து எந்த புக்ஸில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? 2023 ஜனவரியில் இந்த கோர்ஸ் கிளியர் பண்ணுறாருன்னா அந்த நேரத்தில் வந்து குருவோட புக்தி 6ஆம் பாவத்தில் இருக்கிற குரு தான் வந்து தொழில்காரகனாக வரும் இந்த ஜாதகத்துக்கு. 6ஆம் பாவம் தான் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது. போட்டு ஜெயிக்கணும்னா 6ஆம் வீட்டை தான் பார்க்கணும். வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் ஜாப்பு, எந்த காம்படிஷன் எக்ஸாம் வந்தாலும் வந்து 6ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகும்போது வெற்றி நிச்சயம். பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர தசை, சுக்கிரன் 11ஆம் வீட்டிலிருந்து இவரோட ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள், சிஏ முடியணும்னு ஆசையோடு இருக்காரு. அந்த வைராகியமாக சுயசாரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து சொந்தம் பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. தொடர் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிட்டார், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கரெக்டாக 6ஆம் அதிபதியோட புக்தியில் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. காம்படிஷன் எக்ஸாம் ஃபைனல் சிஏ ஃபைனலில் 2023 முடிச்சிருக்காரு. இந்த 10ஆம் அதிபதி குரு புதோட நட்சத்திரத்தில், லக்னாதிபதி நட்சத்திரத்தில் 2ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டிலேருந்து லக்னாதிபதியோட புதனோட சாரத்தில் 2, 6, 10 பணம் வரும் வழிகள். 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு புதனோட தொழிலான சார்ட்டர் அக்கௌண்ட்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்குது, காசு வந்துருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்து இந்த 2ஆம் அதிபதியும் புதனோட 2, 6, 10ன்னு சொன்னேன். இந்த அப்போ 6ஆம் பாவத்தில் இருக்கிற குரு புதனோட கனெக்ட் ஆச்சு. 10ஆம் பாவத்து அதிபதி புதனோட கனெக்ட் ஆச்சு. 2ஆம் அதிபதியான சந்திரன் புதனோட கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்போனா சிஏ, மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், பேச்சு மூலமாக சம்பாதிக்கிறது, கணக்கு போட்டு சம்பாதிக்கிறது, ஜோதிடமும் இதுதான். புதன் தான் ஜோதிடமும். இதாங்க நண்பர்களே, இவரோட சிஏ முடிச்சதுக்கான காரணம் புதன் வக்ரமானால பல தடவை முயற்சி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் வக்ரத்தோட மீனிங்காக நம்ம எடுத்துக்கணும். 10 வருஷம் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்காரு. வந்து அந்த புதன் வந்து செவ்வாய் நட்சத்திரஸ்தானம். செவ்வாய் வந்து 6க்கும் 11க்கும் உடையவர். போட்டி தொழில், போட்டி போட்டு வெற்றி பெறுவது, ஆசை நினைச்சது நிறைவேறது 11ஆம் பாவம். அந்த கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் இருந்தாங்க. அந்த கிரகமும் செவ்வாயும் 3ஆம் வீட்டில் நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு.